நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ராஜேஸ்வரி, என்ன நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களே? நாளை மறுநாள் நான் ஊருக்கு போறேன்ல. நானும் கூட வரேன். ஐயோ, எனக்கு துணைக்கு வரீங்கன்னா தேவல்ல. இல்ல, நான் வீட்டுக்கு போகணும். அது மட்டும் இல்ல, கூட்டிட்டு வந்தவங்கள உயிரோட திரும்ப ஒப்படைக்கணும்ல. ஹலோ. ஹலோ டாக்டர். என்ன பிரதீபா, சீக்கிரமாவே இங்க வந்திருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? ஆமா. டாக்டர் பிரான்சோ எங்க? இங்க வெயிட் பண்ண சொன்னாரு. வரேன்னு சொல்லிருக்காரு. ஓகே. இன்னைக்கே நான் இங்க எல்லார்கிட்டயும் சொல்லி ஆகணும். உங்க 2 பேரையும் சாகர வரைக்கும் நான் எப்பவும் மறக்க மாட்டேன். என்ன நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட நட்பு தான். நீங்க ஊருக்கு வந்தேன்னு சொன்னா போதும், நான் ஓடி வந்துருவேன். ஊருக்கு போனதும் முதல்ல யார பார்க்க போறீங்க? அதான் உங்களுக்கே தெரியுமே. அஞ்சனா தானே? ஆமா. அப்புறம் என்னோட மகனையும் நான் தேடி ஆகணும். நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. குட் மார்னிங். Good morning. ஹலோ. ஹலோ டாக்டர். Pratibha, you're leaving US. All the best for you. டாக்டர், you are my God. No, God is in heaven. I'm just an humble servant. Don't do it. ராஜேஸ்வரி, டாக்டர், தேங்க்யூ. வெல்கம். எப்பவுமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ டு ஆல். ஸ்கூல்ல யார் டிராப் பண்ணுவாங்க? யாரா இருக்கும்? உனக்கு யார் கூட்டிட்டு போகணும்? அஞ்சாமா. அப்ப நானே உன்னை கூட்டிட்டு போறேன். ஆமா, ஸ்கூல்ல யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு? எல்லாருமே பாய்ஸ் தான். அது ஏன்? எனக்கு அதுதான் பிடிக்கும். நீ பெரிய கேடிதான். இதோ அப்பா. அப்பா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். சரி, நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நானும் வரேன். சரி வா. அஞ்சனா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சீரியஸ் விஷயமா? ஸ்கூல் லெவல்ல விட்டுட்டு வந்துட்டுமா? நான் அதுக்குள்ள ஆபீஸ் போயிடுவேன்ல. அனு, நீ போய் சுஜா ஆண்டி கிட்ட சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லு. நான் இப்ப வந்துடுறேன். சொல்லுங்க. அனுபாப்பாவை பத்தி தான். கமிஷனர் கிட்ட இன்னைக்கு முடிவை சொல்லணும்ல. எங்கேயாவது ஒரு இடத்த அவங்களே கண்டுபிடிக்கட்டும். குழந்தைய அநாத ஆசிரமத்துல சேர்க்கணும்னு சொல்றீங்களா? அப்படி இல்ல, நம்ம போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம். எல்லாமே ஒண்ணுதாங்க. நாம அவளை தெருவிலேயே விட்டுடலாம். இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்ல. ஏமா, உன்னால எவ்வளவு நாளைக்கு தான் அவளை பார்த்துக்க முடியும்? 2-3 மாசத்துக்கு அப்புறம் முடியுமா? அப்பெல்லாம் நீ என்ன பண்ணுவ? அப்போ நீங்க யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? இங்க யாருக்குமா அதுக்கெல்லாம் டைம் இருக்கு? நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதை பார்க்கவும் யாரும் இருக்க மாட்டீங்களா? அதுக்கு தான் இங்க இவ்வளவு பேர் இருக்கோமே, நாங்க பாத்துக்க மாட்டோமா? அனு பாப்பாவையும் நம்ம குழந்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன். நம்ம குழந்தைய எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ப்பாங்க. ஆனா 2 பொறுப்புமே ஒண்ணுதானங்க. அனு பாப்பா எந்த தப்பும் யாருக்குமே பண்ணது கிடையாது. அஞ்சனா, இங்க பாரு, அனுவ வேண்டான்னு சொல்லி இங்க யாரும் சொல்லல. இப்ப இருக்கிற நிலைமையில இங்க வளர்க்க முடியாதுன்னு தான் சொல்றேன். வேற எங்கேயாவது நாம அவளை சேஃபா வைக்கலாமே.
வேற எங்கேயாவதுன்னா அது எங்க? இந்த வயசுல இருக்கிற ஒரு பெண் குழந்தை வளர்றதுக்கு ஏத்த இடம் எது? நீங்க தினமும் பேப்பர் நியூஸ் எல்லாம் படிக்கிறீங்க தானே? அவ எங்க இருந்தாலும் நாம அவளை கேர் பண்ணிக்கலாம். இங்க பாரு அஞ்சனா, இந்த சமயத்துல உன்னோட ஆரோக்கியத்தை பாத்துக்க வேண்டியதுதான் எங்களோட பொறுப்பு. அதோட சேர்த்து தேவையில்லாத பேர்டனை எல்லாம் நாம ஏமா சுமக்கணும்? அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அனாதை பசங்களும் பேர்டனா? அப்படிதானா? அஞ்சனா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அந்த குழந்தை மேலயும் எனக்கு எந்த கோவமும் இல்ல. இங்க பாரு, நீ தயவு செஞ்சு நாங்க சொல்றதையும் கொஞ்சம் கேளு. அம்மா வேண்டாமா, நான் நல்லதுக்கு தான் சொல்றேன். சரி, அப்போ 2 நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க. ஆ சரிம்மா. ஆலினாவுக்கு எதிரா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட கொடுத்தது பெரிய தப்புன்னு இப்ப நினைக்கிறேன். ஆனா அதே நேரத்துல அனு பாப்பா தான் எனக்கு எல்லா ஆதாரத்தையும் கொடுத்தா. தினமும் நீங்க தான் என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விடணும். அம்மா வர வரைக்கும் நீங்க தான் என் அம்மா. உன்னை இப்போ நடுத்தெருவுக்கு தாமா அனுப்ப போறாங்க. அங்க நீங்களே என் கூட இருக்க போறீங்களா? அப்பனா ஹாப்பியா இருப்பேன். இப்ப நீங்க எதுக்கு அஞ்சம்மா அழுவுறீங்க? ஒன்றும் இல்லம்மா. நீங்க அழாதீங்க அஞ்சம்மா, எனக்கும் அழுகையா வரும். அனுமா உட்காரு. டாக்டர், நான் அஞ்சனா. அதுதான் எனக்கு தெரியுமாம்மா. சொல்லுமா. கொஞ்சம் பர்சனல். பரவாயில்ல சொல்லு. ஒரு சீரியஸான விஷயம். உங்களை நேர்ல பார்க்கலாமா? வாம்மா. நான் அனு பாப்பாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன். நான் விட்டுட்டு வந்துடுறேன். போயிட்டு வாம்மா, நான் வெயிட் பண்றேன். தேங்க்யூ டாக்டர். போலாமா? இல்ல, இன்னும் 1 ஹவர்ல ஃப்ரீ ஆயிடுவேன். அப்புறம் வர சொல்லுங்க. அது பெரிய நோயில்ல இல்ல. நான் அப்புறம் மே கூப்பிடுறேன். ஐ கம் இன் டாக்டர்? அஞ்சனாவா? ரொம்ப லேட் ஆயிடுச்சுல? நானும் இப்பதான் வந்தேன். குழந்தைய ஸ்கூல்ல விட்டாச்சா? ம். சரி, உட்காரு. ஏதோ சீரியஸ் விஷயம் சொன்னியே. டாக்டர், நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் இல்லைனாலும் அத பத்தியும் டாக்டருங்கிற முறையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இப்ப யாருக்குமா மனநல பிரச்சனை? எனக்கு தான். உனக்கே தோணிச்சா இல்ல டாக்டர் யாராவது சொன்னாங்களா? வேற யாராவது இதை பத்தி சொன்னாங்களா? என்னன்னு விஷயத்த சொல்லுமா.
ஒரு 4-5 வயசுல இருக்கிற சின்ன குழந்தை. அது இப்போ அனாதை ஆயிடுச்சு. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? பெண் குழந்தை. ஆ, அப்பாவும் அம்மாவும் இல்லாம அவ அனாதை ஆகல. அவங்க ஜெயில இருக்காங்க. ஆனா அவளால இனி எப்பவுமே அவங்கள பார்க்கவே முடியாது. அவ சூழ்நிலை அப்படி ஆனதுல எனக்கும் பங்கு இருக்கு. அதை என்னைக்குமே என்னால மறுக்கவும் முடியாது டாக்டர். அனுவை பத்தி தான் இப்ப பேசுறியாம்மா? ஆமா, அவ இப்ப ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துகிட்டே இருக்கா. அவளுக்கு என்னாச்சு? இப்போ அவ பிகே நிலையத்துல தான் இருக்கா. ஆ, அவளை அநாத ஆசிரமத்துக்கு அனுப்பிடலான்னு அம்மாவும் மனுஷரும் சொல்றாங்க. போலீஸ் அதை பார்த்துப்பாங்களாம். அவ அப்பாவையும் அம்மாவையும் போலீஸ் கூட்டிட்டு போனப்போ போலீஸ்காரங்க உனக்கு வேற யாருமா இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அவ என்கிட்ட வரணும்னு சொல்லியிருக்கா. அவ நாளைக்கோ நாளானைக்கோ அநாத ஆசிரமத்துல 4 செவத்துக்குள்ள ஒடிஞ்சு போயிடுவா. இனி வாழ்க்கை முழுக்க அவளுக்கு ஜெயில் வாசம் தான். இது விட தெரியாத கேள்விமா. ஒரு விடைய கண்டுபிடிக்கணும். நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எப்படி? என்னோட தேவை கொஞ்சம் கொடூரமானதுதான். ஆனா எனக்கு வேற வழியே இல்ல. சொல்லுமா. அனு பாப்பா மனுஷாரோட பொண்ணு. இல்லையே, மெடிக்கலி அவ அனுப்போட பொண்ணுன்னு ப்ரூவ் ஆயிடுச்சேம்மா. அது எனக்கும் உங்களுக்கும் மட்டும் தானே தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுல்ல. எஸ், மனுதான் அப்பான்னு சொல்றதுக்கு நமக்கு மெடிக்கல் ஆதாரம் வேணும் இல்லம்மா? தேவைப்படும் தான். அனுவோடையும் மனுஷருடைய பிளட் சாம்பிள டாக்டர் கருணாகரன் பரிசோதனை பண்ணாரு, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாரு. ஆனா டெஸ்ட் ரிசல்ட் மனுஷரோட பொண்ணு தான் அனுங்கிறது. அஞ்சனா, நீ இவ்வளவு சிம்பிளா இந்த விஷயத்தை பார்க்க கூடாது. ஒருவேளை உனக்காக அப்படி சொன்னாலும் அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? எப்போ பிளட் சாம்பிள் எடுத்தீங்க, எதுக்காகன்னு வரும். அன்னைக்கு நானும் மனுஷர் அனுவும் இங்க வந்திருந்தோம்ல, மனுஷர் கூட பிளட் டொனேட் பண்ணிருந்தாரே, அந்த சாம்பிள் அது கூட சொல்லலாம்ல. நோ, அது என்னோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்க்கு எதிரானது. ரொம்ப தப்புமா. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, கண்டிப்பா கைவிட்டுருவீங்கன்னு நான் எதிர்பார்த்ததான். டாக்டர், இந்த விஷயத்தை நீங்க அம்மா கிட்ட மட்டும் சொன்னா போதும். நானும் மனுஷாரும் இப்ப சந்தோஷமா வாழறதுனால கண்டிப்பா அவங்க எங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. மனுஷாருக்கு தெரியாத வரைக்கும் எங்க வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாவே இருக்கும். இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களோட ஒரே மகள் இறந்தப்போ அவளுக்கும் இதே வயசு தானே. அவதான் அனுப்பாப்பான்னு நினைச்சுக்கோங்களேன், மறு ஜென்மோன்னு. அஞ்சனா ப்ளீஸ், இனி இதை வச்சு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணலாம், ரிசல்ட்டையும் சொல்லலாம். கரெக்டான ரிசல்ட் அனுப்தாங்கிறத நம்ம சொல்லிடலாம். இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாதா? இல்ல, இப்பவும் இருக்கலாமோன்னு ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு. ரெண்டு காரணத்துக்காக நான் இந்த பொய்யை சொல்றேன். ஒன்னு, இறந்து போன என் பொண்ணுக்காக. ரெண்டாவது, அஞ்சனா மேல எனக்கு இருக்கிற அன்புக்காக. தேங்க்யூ, தேங்க்யூ டாக்டர். சரி, நீ போயிட்டு வாமா.
சொல்லுங்க டாக்டர். உங்களை கொஞ்சம் நேர்ல பார்க்கணுமே. பார்க்கலாமே. கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியல். ஹாஸ்பிட்டல்ல வேண்டாம், எங்க வரணும்னு நான் சொல்றேன். சரிங்க டாக்டர். வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க. சரி, அப்ப நான் நேர்ல சந்திக்கலாம். சோனா வா. எப்போ வந்த பாஸ்கரா? நேத்து. செல்லம், இந்த ஆண்டி யாரு? அம்மாவோட ஃப்ரெண்டு. என்கிட்ட பேசினதே இல்லை. அப்போ சதி திட்டம் தீட்டும் போது. இப்போ இந்த ஆண்டி புது ஆண்டி. இங்க வா. இவள எங்கே வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இன்னும் முடிவு பண்ணல. இவ விதிப்படி நடக்கட்டும். ஏன் அஞ்சனா, உனக்கு கம்பெனிக்கு வர மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? டாடி, வீட்டுக்கு வரும்போதாவது கம்பெனி விஷயத்தை விடுங்க. சரி, விட்டுட்டேன். அஞ்சனா, நான் பிஜி பண்ண போறேன்னு சொன்னல, அந்த சீட்டு விஷயமா ஆன்ட்டியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அம்மா உள்ளதான் இருக்காங்க. போன உடனே சொல்லிடு, என் பொண்ணு எப்ப மூட மாத்திப்பான்னு எனக்கு தெரியவே இல்ல. பச்சோந்தி மாதிரி நிறம் மாறுறாளா, அது எனக்கு புரியவே மாட்டேங்குது. டாடி, நான் போய் பார்த்துட்டு வரேன். வாடா. டாடி, வாங்க. ஓகே. ஹாய் மல்லிகா. அட ராஜீவண்ணா, வாங்க வாங்க. ஆண்டி. ஹலோ. எஸ். எப்படி இருக்கமா சோனா? ஏதோ இருக்கு ஆண்டி. ரெண்டு பேரும் உட்காருங்க. தேங்க் யூ. அஞ்சனாவும் நீயும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்கல்ல? ஆமா, இப்போ ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே கண்டினியூ ஆகணும். சோனா, நீ என்னைக்கும் இந்த வீட்டு பொண்ணுதான். இது உனக்கு அம்மா வீடு மாதிரி. இந்த சந்நியாசம் போற ஐடியாவெல்லாம் விட்டுடு. அத பத்தி பேசுறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். சோனா, நீயே சொல்லு. நான் ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போறேன். வெரி குட். நல்ல விஷயம் தானே. அதுக்கு நான் ஏதாவது பண்ணணுமா? அதுக்கு ஒரு அட்மிஷன் வாங்கி கொடுக்கணும். அப்புறம் டிகிரியில இவ படிச்சு கிழிச்சதுக்கெல்லாம் மெரிட்லாம் கிடைக்காதுமா? டாடி, எல்லாராலையும் அஞ்சனா ஆக முடியுமா? என்ன ஆண்டி? சரிம்மா, நான் உனக்கு அட்மிஷன் வாங்கி தரேன். என்ன படிக்க போற? ஃபாரன்சிக் சயின்ஸ். ஏற்கனவே அதுக்காக எனக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஒரு நிமிஷம். பாஸ்கர். ராஜீவண்ணா, பாஸ்கரோட பையனும் இதே சப்ஜெக்ட்டுக்கு தான் சீட்டு கேட்டிருக்காரு. பாஸ்கர், நம்ம சோனா கூட அதே காலேஜ் தான், உங்க பையனை மாதிரியே. ரொம்ப சந்தோஷங்க. சோனா, அட்மிஷன் ஓகே, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ ஆண்டி. வினய் நம்ம எஸ்டேட் பையன், அவனையும் கொஞ்சம் பாத்துக்கோ. சரிங்க ஆண்டி. நீங்க போங்க பாஸ்கர். சரி மேடம். பாஸ்கருக்கு எப்படி ஒரு பையன் இருக்கானா? நான் பார்த்ததே இல்லையே. ஆமா, நான் கூட பார்த்ததில்ல. ஆனா முன்னாடி அவனை ஹாஸ்டல்ல நான் தான் சேர்த்து விட்டேன். ஆனா பாஸ்கருக்கு இப்படி ஒரு பையன் இருக்கிறது யாரும் சொன்னதே இல்லையம்மா. அது அவங்க குடும்ப பஞ்சாயத்து. சின்ன வயசுலயே ஒரு ஆக்சிடென்ட். சோனா, நீ போயிடாத. நான் போய் டாக்டர் கங்காதரனை பார்த்துட்டு வந்துடுறேன். நான் வந்ததுக்கு அப்புறம் கிளம்புங்க. சரிங்க ஆண்டி. அண்ணா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏ போன். தேங்க்யூ. நான் போயிட்டு வரேன். வரேம்மா. சரி. ஆர் யூ ஹாப்பி? என்ன டாக்டர் வர சொன்னீங்க? அது நோய் சம்பந்தமான எந்த விஷயமும் இல்லை. ஏதாவது ஃபேமிலி இஷ்யூஸா? ஆமா, அப்படியும் வச்சுக்கலாம். கார்ப்பரேட் இந்தியாவோட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா தான் உங்களை நாங்க எல்லாருமே நினைக்கிறோம் டாக்டர். அது எனக்கும் தெரியுமா. இப்போ அதனால தான் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்காக உங்களை இங்க வர சொன்னேன்.
உங்க வீட்டில் நடந்த மனு அஞ்சனாவோட விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டேன். யாருதான் அந்த அலீனா? முதல்ல பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்தவ. ஆமா, ஆனா அது எல்லாமே போய் டாக்டர். அதுக்கப்புறமா ஒரு குழந்தையோட வந்து மனுதான் குழந்தையோட அப்பான்னு அவ சொன்னா. அதுக்கும் சேர்த்துதானே அவ அனுபவிக்கிறா. இனி வெளி உலகத்தையே அவளால பார்க்க முடியாது. சரி, அந்த குழந்தையோட பேர் என்ன சொன்னீங்க? அனு. இந்த அனுப்பப்ப பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அழகான குழந்தை. அவளை பார்த்தா எல்லாருக்குமே கொஞ்சம் தோணும். நானும் பார்த்தேன். எப்போ? 2 நாளைக்கு முன்னாடி மனுவும் அஞ்சனாவும் அந்த அனுவோட தான் வந்தாங்க. அஞ்சனாவோட செக்கப்க்கு இல்லையா? ஆமா. அன்னைக்கு மனு பிளட் டொனேஷன் கேம்ப்ல கூட கலந்துக்கிட்டா. என்கிட்ட கூட சொன்னா. அந்த விஷயத்த நான் வேற மாதிரி யோசிச்சு பண்ணி பார்த்தேன். அந்த குழந்தை மனுவோட குழந்தையா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல, அதனால டெஸ்ட் பண்ணா என்னன்னு நான் யோசிச்சேன். You mean DNA டெஸ்ட்? ஆமா. அன்னைக்கு 2 பேரோட பிளட் சாம்பிளையும் நான் எடுத்தேன். மனுவோட குழந்தை இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல? டாக்டர். மல்லிகா, நாம ஆசைப்படுற மாதிரி எல்லாம் கடவுள் முடிவு பண்றது இல்ல. டாக்டர், அந்த அனு மனுவோட குழந்தை தான். என்னால இதை நம்பவே முடியலையே. நம்பித்தான் ஆகணும். உண்மை சொல்லணும்னா ஒரு சந்தேகத்துல நான் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இது வேற யாருக்காவது தெரியுமா? தெரியாது. எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். இது அஞ்சனாவுக்கு தெரிய வந்தா அப்புறம் அவ நிரந்தரமா எங்களை விட்டு போயிடுவா. நான் சொல்ல மாட்டேன். இது ஹாஸ்பிட்டல்ல கூட யாருக்குமே தெரியாது. 2 பேரோட சாம்பிளையும் நான் வேற பேரை மாத்தி தான் கொடுத்து அனுப்புனேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அலீனாவை அரெஸ்ட் பண்ணதோட எல்லா விஷயமும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். அஞ்சனா அந்த குழந்தைகிட்ட எப்படி பழகுறா? அவளுக்கு அந்த குழந்தைன்னா உயிர். நீங்க யோசனை பண்ணி எந்த முடிவு வேணாலும் எடுங்க. திரும்பவும் சொல்றேன், இது எனக்கும் உங்களுக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயமா இருக்கட்டும். வேற யாருக்கும் இது தெரியவே கூடாது. Agreement is always an agreement. பாப்பா இன்னொரு வீட்ல தான் தங்க போறீங்க. அங்க உன்ன மாதிரியே நிறைய பசங்க இருப்பாங்க. நீ அவங்க கூட தான் விளையாடணும். அது எங்க இருக்குது? அது ஒரு இடம், பசங்கெல்லாம் தங்குற இடம். வேற யாரெல்லாம் இருப்பாங்க? பாத்துக்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்களும் வருவீங்களா? என்ன அங்க சேர்த்துக்க மாட்டாங்க. அப்பனா நான் போக மாட்டேன். அஞ்சம்மா என்ன அங்க அனுப்பி வைக்காதீங்க, நான் போக மாட்டேன். வேண்டாம்மா.
ஆர்ஃபனேஜில் சேர்க்கறத பற்றி பேசிட்டு இருந்தேன். அவளுக்கு தான் யாரும் இல்லைல்ல, அனாதை தானே. நான் போய் உனக்கு பால் எடுத்துட்டு வரேன். பாட்டி, என்ன அங்க அனுப்ப வேணான்னு சொல்லுங்க. ஆர்ஃபனேஜ்னு சொன்னா அம்மா அப்பா இல்லாத பசங்க தங்குற இடம்னு எங்க டீச்சர் சொன்னாங்க. எனக்கு பாட்டி இருக்கீங்க, அப்பாவும் இருக்காங்க, அஞ்சாமாவும் இருக்காங்க. உன்னை யாரும் எங்கேயும் அனுப்ப மாட்டாங்கம்மா. பாட்டி உன்னை பாத்துக்கிறேன். ஹலோ அஞ்சனா, அங்க சூழ்நிலை எப்படி இருக்கு? குழந்தைய நாளைக்கு ஆர்ஃபனேஜில் சேர்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். மல்லிகா வந்துட்டாங்களா? இப்பதான் வந்தாங்க. என்ன ரியாக்ஷன்? இன்னும் எதுவும் பேசல. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். மனுவோட பொண்ணுன்னு தான் சொன்னேன். அம்மா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. இந்த ரகசியம் யாருக்கும் தெரிய வேணான்னு சொன்னாங்க. நான் சரின்னு சொல்லிட்டேன். அதனால யாருகிட்டையும் இத பத்தி அவங்க பேச மாட்டாங்க. மனுஷருக்கு பிரச்சனை இல்ல, அம்மா கேட்க மாட்டாங்கல்ல. ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இப்படி ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறேன். டாக்டருங்கிறவரு உயிரை காப்பாத்துறவரு. எதிர்காலத்துல நாசமா போற ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீங்க காப்பாத்திருக்கீங்க. இதுவும் ஒரு பெரிய சேவை தான். இது விஷயமா ஏதாவது நெகட்டிவ் டாக்ஸ் வந்துச்சுன்னா உடனே என்ன கான்டாக்ட் பண்ணுமா? சொல்றேன். பாட்டிக்கு ஒரு முத்தம் கொடுப்பியாமா? பாட்டி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? சரி, பால் சாப்பிடலாமா? வா போலாம். மனுவோட பொண்ணுதான். பாட்டி, என்னை கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லுங்க. ஆர்ஃபனேஜ்னு சொன்னா அம்மா அப்பா இல்லாத பசங்க தங்குற இடம்னு எங்க டீச்சர் சொன்னாங்க. எனக்கு பாட்டி இருக்கீங்க, அப்பாவும் இருக்காங்க, அஞ்சாமாவும் இருக்காங்க. பாட்டி, பாட்டி, நீங்க இங்க என்ன பண்றீங்க?
அனு செல்லம், எங்க இருக்க? தூங்க வேண்டாமா? இதோ வரேன். பாட்டி குட் நைட். பாய் பாய். நாளைக்கு பார்க்கலாம். பேக்கிங் எல்லாம் முடிஞ்சுதா? இன்னைக்கு புதுசா ஒரு அனாதை உருவாக போறா. இனிமே அனு அனாதை பசங்களோட வளர போறா. நாம போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறோமா இல்ல ஸ்ட்ரெயிட்டா அனாதை ஆசிரமம் போறோமா? கமிஷனரே எல்லாத்தையும் பேசி வச்சுட்டாராம். நாம அனாதை ஆசிரமத்தில் விட்டுட்டா போதும். பேப்பர் ஒர்க் எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்களாம். அப்பப்போ வேணா நீ போய் பாருமா. என்னால எப்படி போக முடியும்? போய் பார்த்தா அஞ்சாமா என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அவ அழமாட்டாளா? இன்னைக்கு நீங்க அந்த காட்சியை பார்க்கலாம். அவளை விட்டுட்டு நாம திரும்ப வரும்போது அந்த குழந்தை அழற சத்தம் நெஞ்ச உலுக்குங்க. நமக்கு தான் வேற எந்த வாய்ப்புமே இல்லையம்மா. ஒரு உண்மைய நான் சொல்லவா? இது என் வீடா இருந்திருந்தா, இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்திருந்தா, நான் இந்த குழந்தைய கைவிட்டிருக்க மாட்டேன். என்ன ஒரு கைப்பிடி அரிசி எக்ஸ்ட்ரா செலவாகுமா? அச்சோ, இந்த உலகம் எனக்கு எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். 6 மாசத்துல இருந்து 60 வயசு ஆனாலும் இங்க பாதுகாப்பு இருக்கிறது இல்ல. அனாதை ஆசிரமத்தையும் சேர்த்து தானே? உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? இல்ல அது வேண்டாம், வீண் விவாதம் வேண்டாம். அவ போகட்டும். நமக்கு அவ யாரு? அப்புறம் நமக்கு என்ன? ஏதோ ஒரு குழந்தை. நம்ம எங்க போறோம்? பிக்னிக். அப்பாவும் வராங்களா? அது எங்க? அது அங்க போனதும் நீ புரிஞ்சுப்ப. போலாமா? வா. நான் எடுத்துட்டு வரேன். நாங்க பிக்னிக்கு போறோம். வேற என்ன சொல்லி கூட்டிட்டு போறது? அம்மா, குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறோம். அஞ்சனா, நேத்து ராத்திரி முழுக்க நீ சொன்னதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன். பாவம் இந்த குழந்தை. நீ சொன்னதுதாம்மா சரி. ஒரு சின்ன குழந்தைய தனியா எப்படி விடுறது? வேண்டாமா, இவ இங்கேயே இருக்கட்டும். அம்மா, அஞ்சனா சொல்ற மாதிரியே செய்யலாம்ப்பா. அனு பாப்பா நம்ம கூடயே இருக்கட்டும். அவ அப்பா அம்மா வர வரைக்கும் இருக்கட்டும். அவங்க எப்பவுமே வரப்போறது இல்ல. யுஏபிஏ வழியா தண்டிக்கப்பட்டவங்க யாராவது வெளியே வந்திருக்காங்களா? அவங்களால இனிமே வரவே முடியாது. வரலனாலும் பரவாயில்ல, நாம பாத்துக்கலாம்.
சுஜா 12 வயசுல இந்த வீட்டுக்கு வந்தா. நீ என்னம்மா சொல்ற? நீங்க சொன்னா நான் அதை எதிர்த்து பேசுவேனா? எங்களுக்கு ஒரு குழந்தை வந்தா அணுவை பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்க தானம்மா சொன்னீங்க. அ, அ, அஞ்சனாவுக்கு கஷ்டமா இருக்குன்னு தான் அப்படி சொன்னேன். அந்த நேரத்துல ஏதோ சொல்லிட்டேன். என்ன இப்படி சொல்றாங்க? இந்த மாதிரி இனி எவ்வளவோ விஷயங்கள் நீ பார்க்க வேண்டியிருக்கு ராஜா. பையன் தான் படிக்கிறதுக்கு இங்கே வர்றாப்புல, அப்புறம் எதுக்கு நீங்கள் ஊருக்கு அடிக்கடி போயிட்டு வர்றீங்க? இதைத்தான் அஞ்சனாவும் சொல்றா. இங்க தங்க வச்சு எனக்கு ஒரு வேலையும் மேடம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வேணாம் சந்திரண்ண. தூர உறவு கிட்ட பகன்னு சொல்லுவாங்க. தள்ளி இருந்தாதான் எப்பவுமே நமக்கு மரியாதை. ஏற்கனவே என் பையனுக்கு மேடம் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. டிகிரி படிக்கும்போது பிளான்டேஷனுக்கு போயிட்டு வர கஷ்டம்னு மேடம் தான் ஹாஸ்டல்ல சேர்த்தாங்க. இப்போ இங்க காலேஜில் சேர்க்கவும் மேடம் தான் உதவி பண்றாங்க. எல்லாம் அவனோட நல்ல நேரம். அவனை போய் கூட்டிக்கிட்டு வரணும். இங்க எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமால்ல, அவன் யார்கிட்டயும் ரொம்ப பேச மாட்டான். தனி உலகத்துல இருப்பான். அவனோட அம்மா நாள் கூட்டிட்டு போய் காட்டணும். எனக்கு மட்டும் உரிமை கொண்டாட மாட்டேன். இப்ப இருக்கிற நிலைமையில ஒப்படைக்கவும் முடியாது. இந்த அளவுக்கு பாத்துக்கிட்டேன்ல, இனி மெதுவா பாத்துக்கலாம். பிரதீபா மேடத்தை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போனவங்களாச்சே. காருக்குள்ளதான் இருக்காங்க. பிள்ளையரப்பா காப்பாத்திட்டப்பா. இனிமே பழையபடி டான்ஸ் கூட்டிட்டு போக வேண்டியது. குட் மார்னிங் மேடம். பிரதிபாவை கூட்டிட்டு வந்துட்டோம். ட்ரீட்மெண்ட் இஸ் ஓவர்.
விளக்கெல்லாம் ஏத்தி ஆரத்தி எடுத்து உள்ள அனுப்பலாம். அவன் என்னை ஏமாத்திட்டான். பிரதீபா நல்லபடியா திரும்பி வந்துட்டாளே. மேடம், நீங்க போய் கூட்டிட்டு வாங்க மேடம். மிஸ்டர் ஐசக் வரலையா? அவரை எங்க சங்கத்தை விட்டே வெளியே அனுப்பிட்டாங்க. அவர் சில ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணாரு. நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஆளு உங்ககிட்ட இருந்து ஏதாவது பணம் வாங்கியிருந்தாரா? இல்ல, எனக்கு அவரு அந்த அளவுக்கெல்லாம் பழக்கம் இல்ல. பிரதிபா, இப்படியே உட்கார்ந்தா எப்படி? வீட்டுக்கு வந்துட்டோம், இறங்கலாமா? பழைய வீல் சேர் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வாங்க. சந்திரானா, போய் வீல் சேர் எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். We are really sorry மல்லிகா மேம். மெடிக்கல் சயின்ஸ் பிரதிபாவை கைவிட்டுருச்சு. அமெரிக்கால இருக்கிற எல்லா மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் காமிச்சிட்டோம். இதுக்கு மேல இவங்களால அசையவே முடியாது. பிரதீபாவோட விதி, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.